நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸு. ஃபர்ன் வச்சுருக்கேன். இந்த ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். சிங்கோனியம், அக்லோனிமா, சைனீஸ் ஸ்விஸ் பிளான்ட்டு, ஃபர்ன்ஸு, அதுக்கப்புறம் பாம் ட்ரீல நிறைய வெரைட்டி, மணி பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி எல்லாமே இந்த ஏரியாவில் தான் வச்சுருப்பேன். நிறைய புழக்கத்தில் இல்லாத ஒரு இடம்னு சொன்னால் இதுதான். காலையில் தண்ணி ஊற்றிட்டு வரதோடு சரி. அப்புறம் வீட்டுக்கு உள்ளே வந்தால் நம்ம வெளியே போனால் அவ்வளோதான். இந்த இந்த ஸ்பேஸ்லேயே நாங்கள் இருப்போம். இன்றைக்கி பிட்வீன் த கிளாஸஸ் நான் பிரேக்கில் இருந்தப்போ, ஒரு கிளாஸ்க்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் இடையில பிரேக்கில் இருந்தப்போ இந்த பார்சல் வந்திருந்தது. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் டைம் இல்லை, அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு டைம் இல்லை. ₹999 ஒர்த்து போட்டிருந்தது. போன்சாய் அப்படின்னு போட்டிருந்தது. பயங்கர நான் ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ ஆனால் கிளாஸுக்கு கண்டிப்பாக நான் போயே ஆகணும். அதனால் திறக்க முடியல. கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் கூட இவங்கள்ட்ட இந்த இமேஜ் வந்துச்சு எனக்கு. இது ஆரஞ்சு போன்சாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த ஃபோட்டோ பார்க்கவும் இன்னும் பயங்கர க்யூரியஸாக ஆயிடுச்சு. இதை திறந்தே ஆகணும் அப்படின்னு. வாங்க நம்ம போய் திறந்து பார்க்கலாம். இந்த பதிவோட கடைசியில் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நான் வாங்கின பிளான்ஸ் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதா அப்படின்னு பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த பாம் பேர் லேடி பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். பெரிய மெனக்கெடாமல் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு டார்க் க்ரீனில் இருக்கும். இது மித்த பாம்லலாம் இல்லாத மாதிரி இங்கே ஒரு சூப்பர் க்ரீன் இருக்கும் அந்த லேடி பாமில். ஸோ நீங்கள் லேடி பாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல் உள்ள அட்டையை பிரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வேறு வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியக்கூடாதுல்ல, அதனால் அதை நாங்கள் கிழிச்சு விட்டோம். அவங்க ₹1000 ஒர்த்து மாதிரி தெரில. சின்ன டப்பா இருக்க மாதிரி இருக்குது. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா அழகாகவே பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இறுக்கமாக ஃபிக்ஸிங்காக இருக்குது. பேக்கிங் பண்ணியிருக்கிறதும் நல்லா இருக்குது. ஆனால் செடியோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியும் இதே கம்பெனிலேயே நாங்கள் 2-3 செடி வாங்கியிருக்கோம். நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. தம்பி தான் பெரியவன் பிரிக்கிறான். அவனுக்கு எனக்கு மேலே பயங்கர க்யூரியாசிட்டி. எப்படிம்மா அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பழம் வருது மாடியில் அப்படின்னு கேட்பான். ஓகே, அப்படி போன்சாய் மாதிரி இல்லை, ₹1000 ஒர்த்து மாதிரியும் தெரியல. ஒரு தடவை இவங்கள்ட்ட செர்ரி ட்ரீ வாங்கியிருந்தோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா கலாக்கா வந்துச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம். அப்புறம் திரும்ப அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த கலாக்கா செடியும் நம்ம தான் இப்போ வச்சுருக்கோம். ஒருவேளை இது உள்ள போன்சாய் மாதிரி இருக்குமா அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போன்சாய் வாங்கினதுலாம் இல்லை. இது நம்ம அழகுக்காக வைக்கிற போன்சாய் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன செடியிலே காய் வருமா இருக்கும். அதனால தான் அதை போன்சாயின்னு சொல்கிறாங்களா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சப்போட்டா வாங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை. ஆனால் நிச்சயமாக ₹1000 ஒர்த்து இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்தால் தான் தெரியும், விலை தெரியும். அவங்க சொன்னாங்க இல்லை ₹1000 இல்லை, அதோட கம்மி தான். ஆனால் எவ்வளோன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ வாங்க நம்ம போய் இதுக்கு முன்னாடி வாங்கின இந்த ஆன்லைனில் வாங்கின மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு சாத்துக்குடியோ இல்லை ஆரஞ்சு கிடையாது. லெமன்லேயே வேறு வெரைட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா சாத்துக்குடியாக இருக்கலாம். இதுவும் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு செடி பார்த்தோம்ல, அதை விட ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த 2 அதில் இருந்த காய்களோடு வந்தது 2-3 காய் இருந்தது, அதெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வீட்டுக்கு பூ பூத்து ஒரு 4-5 காய் இப்போ வச்சுருக்கு. சில காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது, 2 காய் மட்டும் நல்லா பெருசாகிருக்கு. இதுவும் நாங்கள் ஆன்லைனில் வாங்கின ஒரு செர்ரி ட்ரீ தான் இது. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன். மண் தொட்டி, சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன். நல்லா வளர ஆரம்பிக்கவும் எடுத்து இந்த தொட்டிக்கு மாற்றிட்டேன். மாற்றதுக்கப்புறமா இன்னும் நல்லா அழகாக வளர்ந்தது. கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம நைட்ரஜன் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனாலும் இதோட கலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது நேச்சுரலாகவே. அடுத்து இது அந்த கலாக்கா மரம்.
நிழல், வெயிலே இல்லாத ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ நான் வந்து செர்ரின்னு நெனச்சுட்டு இருந்தேன் இல்லையா முதல்ல. ஒருவேளை செர்ரியே இருக்கலாம்னு நெனச்சுட்டே வச்சிருந்ததுனால கொஞ்சம் நிழல்லே வச்சுட்டேன். இப்ப தான் எடுத்து வெயில்ல வச்சிருக்கேன். இதுவும் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப புதுசு இது. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்தது அப்படின்னா, கீழ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.